வணக்கம். 30 கூட்டல் எக்ஸ் ஹோல் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 50,625 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற இந்த 4 மதிப்பில் எதை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் வரக்கூடிய விடையை 4 தடவை பெருக்கும்போது இந்த 50,625 வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சிம்பிளாக லாஜிக்காகவே இந்த சம்மை ஆன்சர் பண்ண பார்ப்போம். இது 16 கொண்டு வச்சிங்கன்னா 30ல் 16 கூட்டும்போது 46ன்னு வரும். அதை எத்தனை தடவை பிறகுனாலும் இந்த 1ஆம் இலக்கம் என்னவா வர முடியாது, 5ஆக வர முடியாது. அப்போ இதில் இருக்கிற இந்த 3 விடையுமே 4 முறை செயல்படுத்தும் போது நமக்கு என்ன கொடுக்குற மாதிரி இல்லை, 5 கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போ இதுதான் என்னுடைய சரியான விடையாக இருக்க முடியும். இதை கூட இங்கே வச்சோம்னா 30 கழித்தல் 15,000 அப்போ 15ன்னு வரும். 15 4 முறை பெருக்குனிங்கன்னா இந்த 50,625ங்கிற விடையமைப்பு நமக்கு வரும். அப்படிங்கிற மாதிரி லாஜிக்காகவே இந்த கணக்கில் செய்திடலாம். சப்போஸ் இந்த கணக்கை இங்கே -15 கொடுத்துட்டு இங்கே +15 கொடுத்து இங்கே 5ன்னு கொடுத்து இங்கே 25 கொடுத்து அது மாதிரி 5லேயே கொடுத்துருந்தாங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம அதை முறையாக செஞ்சு பார்த்து தான் விடையை தேர்வு செய்ய முடியும். அதை எப்படி பண்ணுறது? இப்போ 30 + x ஹோல் பவர் 4 அப்படிங்கிறது இப்படி எழுதியாச்சு. 2 பக்கம் வர்க்கமூலம் எடுத்தீங்க அப்படின்னா 30 + x ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்துடும். 50,625க்கு வர்க்கமூலம் எடுக்கும்போது 225ன்னு வந்திருக்கு. அதாவது 225 பெருக்கணும் விட தான் இவ்வளவு. அதுக்கப்புறம் திரும்ப 2 பக்கம் ரூட் எடுத்திங்கன்னா 30 + x = 15 வந்துடும். அப்போ இந்த எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 30 இங்கே கொண்டு வரும்போது 15 - 30 அப்போ -15ங்கிறது விடை. இந்த கணக்கை பொறுத்தளவு இப்படி செய்து பார்த்து செய்யணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறத நான் விடையை காட்டும்போதே சொல்லிட்டேன். மற்றபடி எல்லாமே 5ல் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாதே நம்ம அந்த விடையை கண்டுபிடிக்க முடியும். வாழ்த்துகள்.